மேனிஃபெஸ்டேஷன்னா நீங்கள் ஆசைப்படுற விஷயத்த யூனிவர்ஸ் கிட்ட கேட்கறது மட்டும் இல்லை. நீங்கள் ஆசைப்படுற விஷயத்த இமேஜின் பண்ணி அதை எப்படி அச்சீவ் பண்ணலான்னு பிளான் பண்ணி அதுக்காக ஃபுல் ஃபோக்கஸையும் போட்டு இதுதான் எனக்கு தேவை, இதுக்காக தான் நான் இவ்வளோ எஃபர்ட்டை போகிறேன்னு யூனிவர்ஸ்க்கு சிக்னலை அனுப்புனீங்கன்னா அது கண்டிப்பாக ரெஸ்பாண்ட் பண்ணும். உங்களுக்கு யூனிவர்ஸ் அண்ட் ஸ்பிரிச்சுவாலிட்டியில் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் யூனிவர்ஸ்னு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஒரு ட்ரெயினில் போகணும்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் ட்ரெயினில் போகணுன்னா உங்களுக்கு டிக்கெட் வேணும். டிக்கெட்டே இல்லாமல் எவ்வளோ நேரம் தான் பிளாட்ஃபார்மில் நின்னீங்கனாலும் அது வேஸ்ட்டு தான். அது மாதிரி நீங்கள் சக்ஸஸ் வேணும்னு கேட்குறீங்க, ஆனால் ஃபெயிலியரை பற்றி தான் அதிகமாக யோசிக்கிறீங்க. ரிச் ஆகணும்னு நினைக்கிறீங்க, ஆனால் உங்கள் வறுமையை பற்றி தான் அதிகமாக யோசிக்கிறீங்க. யூனிவர்ஸ் கேட்குது டிக்கெட் எங்கேன்னு. டிக்கெட்னா உங்கள் ஃபோக்கஸ், எனர்ஜி, எமோஷன். மேனிஃபெஸ்டேஷன் ஈக்குவல் டு ஆஸ்கிங் ப்ளஸ் பிகமிங். நீங்கள் எந்த விஷயத்தில் உங்கள் ஃபோக்கஸையும் எனர்ஜியையும் எமோஷனையும் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுறீங்களோ அதுக்கு தான் யூனிவர்ஸ் ரெஸ்பாண்ட் பண்ணும். நீங்கள் ஃபெயிலியர் ஆகக்கூடாதுன்னு யோசிச்சிங்கன்னா ஃபெயிலியருக்கு தான் யூனிவர்ஸ் ரெஸ்பாண்ட் பண்ணும். ரேடியோவில் ராங் ஃப்ரீக்குவென்சி வச்சிங்கன்னா கரெக்டான சாங் வராது, கரக்கரன் தான் வரும். அதே மாதிரி தான் தப்பான இடத்துல ஃபோக்கஸ் வச்சிங்கன்னா உங்களோட எய்மை அச்சீவ் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் ரெடியாகுங்க, யூனிவர்ஸ் உங்களுக்கு கொடுக்க ரெடியாக இருக்குது. ஸோ டிக்கெட்டோட பிளாட்ஃபார்மில் நில்லுங்க, உங்களுக்கான ட்ரெயின் வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இது மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்க.